Hi friends, welcome to Multi Time Frame VWAP Analysis Channel. Hope எல்லாரும் லாஸ்ட் வீக் வந்து ட்ரேடை ப்ராஃபிட்டபுளாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரீலொகேஷன் பேக் டு இந்தியா. ஸோ ரொம்ப ரொம்ப பிஸி இந்த மெயின் ஒர்க்கு. ஸோ அதனால் வந்து இதில் சரியாக கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல வீடியோலலாம். நம்மளுடைய பர்சனல் ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டு அதுவே டைம் கரெக்டாக போகுது, ப்ளஸ் மெயின் ஒர்க்கையும். ஸோ அதனால தான் எப்போயாவது டைம் கிடைக்கும்போது டெலகிராமில் வந்து சின்ன சின்ன அப்டேட் வந்து கொடுத்துட்ருந்தேன். நம்ம டெலகிராம்லேயே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்து 11ஆந்தேதி ஒரு அப்டேட் ஒன்று போட்டிருந்தேன். பஜாஜ் ட்வின்ஸ் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ட்டு, மொமெண்டம் வந்து இருக்குன்ட்டு. ஸோ இப்போ அந்த ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பஜாஜ் ஃபினான்ஸுடைய மந்த்லி டைம் ஃப்ரேம் சார்ட்டு. இந்த சார்ட் வந்து நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். மேபி வந்து ஒரு ஃப்ளாக் போல் வந்து கிரியேட் ஆகிருக்கு, ஃப்ளாக் பிரேக் அவுட்டு, எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் மெயினாக நம்மளுடைய லாங்குவேஜில் எப்போவுமே நம்ம சேனலில் பேசுகிறது வந்து கம்ப்ரெஷன் லீட்ஸ் டு எக்ஸ்பேன்ஷன், எக்ஸ்பேன்ஷன் லீட்ஸ் டு கம்ப்ரெஷன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ரெஷன் ஜோன் இது. ஒத்துக்கிறீங்களா? இந்த ஜோன் வந்து ஒரு மிகப்பெரிய கம்ப்ரெஷன் ஜோனு. இதோடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2600-700 பாயிண்ட் கிட்ட இருக்குது இந்த ரேஞ்சு. இப்போ இந்த ரேஞ்சை தான் பிரேக் அவுட் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக பிரேக் அவுட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் 11ஆந்தேதி போடும்போது அதோட ப்ரைஸ் வந்து 8155 ரூபா. இன்னையுடைய லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 8392 ரூபா. பட் இதில் ஒரே ஒரு கன்சிடரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடர் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு கரெக்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ப்ராடர் மார்க்கெட் வந்து அன்டில் இந்த லாஸ்ட் இயருடைய அக்டோபர்லேருந்து தான் ஒரு பெரிய டவுன் மூமெண்ட் வந்து வந்துட்டுருக்கு. இது எதனாலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து டூ மச் எக்ஸ்டெண்டடு. ஸோ இதுதான் கரெக்ஷனுக்கு உண்டான ரீசனு. அதுக்கு பின்னாடி ஃபண்டமெண்டல் எதனா எவ்வளோ வேணா இருக்கட்டும். பட் ஆஸ் பர் மல்டி டைம் ஃப்ரேம் அந்த விவேப் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டூ மச் எக்ஸ்டெண்டட் அவே ஃப்ரம் த ஆவரேஜ். ஸோ இந்த டைம் டு அகைன் பேக் டு ஆவரேஜ். ஸோ அதுக்கு உண்டான டைம் வந்து கொஞ்சம் எடுக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் போட்டிருந்தேன். இந்த விப்ஸா வந்து இந்த குவார்ட்டரு வரைக்கும் வர்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ப்ளஸ் அடுத்த குவார்ட்டருடைய ஃபார்மேஷன், விவேப் ஃபார்மேஷன் பார்த்த பிறகு தான் வந்து அடுத்த குவார்ட்டருக்கு வந்து எப்படி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அது வரைக்கும் இந்த விப்ஸா வந்து இப்படியே இருக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மேபி இந்த லோ வந்து ஹோல்ட் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மேபி அந்த லோ பிரேக் ஆனாலும் திரும்பவும் ரீகெயின் ஒரு பவுன்ஸ் வந்துட்டு ரீசெண்ட் ஸ்விங் ஐயை நோக்கி போகிறதுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஸோ இது எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிட்டு ஒரு புல் ரன் ஆரம்பிக்குதோ அப்போ இந்த நிஃப்டி 50ல் இருக்கிற இந்த பஜாஜ் ஃபினான்ஸும் இந்த பஜாஜ் ஃபின்சர்வும் ரொம்ப வேகமாக மேலே வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சேம் அதே தான் இந்த பேட்டர்னும் பாருங்கள், பஜாஜ் ஃபின்சர்வு. இந்த பஜாஜ் ஃபின்சர்வில் பார்த்தீங்கன்னா 1857 ரூபா இருக்கும்போது நான் போட்டது செப்டம்பர் மாதம். இது சம்மந்தமாக ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். நிஃப்டி 50 ஸ்டாக் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். நிஃப்டி 50ல் கடைசியாக பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் தான். இது எப்போ 9ஆம் மாதம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டே கிடையாதுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ப்ராடர் மார்க்கெட் வந்து கரெக்ஷனில் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கிற ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து சேம் தான். ரெண்டுமே வந்து கம்ப்ரெஷன் லீட்ஸ் டு எக்ஸ்பேன்ஷன் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இப்போ இதோடைய கம்ப்ரெஷன் பேட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 657 பாயிண்ட். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 70% 80% கூட வி கேன் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மேபி 2400-500 பாயிண்ட்டை நோக்கி போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வித்தின் 1 இயர் ஆர் 1.5 இயர்ஸில் போகிறதுக்கு ஆர் 2 இயர்ஸில் போகிறதுக்கு. இது எல்லாமே சப்ஜெக்ட் டு த ப்ராடர் மார்க்கெட்டுடைய ரெக்கவரியை பொறுத்து தாங்க. இந்த இதுவும் பாருங்கள், நான் கடைசியாக இது கொடுக்கும்போது 1857 ரூபா செப்டம்பர் மாதம் இது கொடுத்தது. ஸோ அங்கேருந்து ஹார்ட்லி 1857 ரூபா மீன்ஸ் இப்போ இதோடைய ரீசெண்ட் ஸ்விங் லோ வந்து பார்த்தீங்கன்னா 1570 ரூபா. மேக்ஸிமம் ஒரு 13% இல்லை 14% மேலே டவுன் ஆக வாய்ப்பு இல்லை. ஈவன் தோ நிஃப்டி வந்து அவ்வளோ டவுன் ஆனாலும். ஓகேங்களா? டவுன் ஆகிட்டு இப்போ திரும்ப அது வந்து ஆவரேஜுக்கு வந்துருச்சு மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரியாது. இந்த சேனல் இருக்கிற எல்லா சப்ஜெக்டையும் பாருங்கள். நம்ம சேனலில் விவேப்பை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். அதுலேயும் எஸ்பெஷலி மல்டி டைம் ஃப்ரேம் விவேப். எதனால் இந்த மல்டி டைம் ஃப்ரேம் விவேப் ரொம்ப முக்கியம்னா, பலதரப்பட்ட பார்ட்டிசிபெண்ட் வந்து இந்த மார்க்கெட்டில் இருக்காங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டி பிஹேவியரில் மானிட்டர் பண்ணுற ஒரு டூல் தான் இது. இது த்ரூ டேட்டா எவிடன்ஸ் அண்ட்
லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணுற மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணுற ஒரு வே தான் இது. மற்றபடி எந்த விதமான ஒரு கட் ஃபீலிங்கோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாட்டோ அதெல்லாம் இதில் எதுவுமே கிடையாது. த்ரூ டேட்டா எவிடன்ஸு அதுக்கப்புறம் லாஜிக்கல் அப்ரோச் அவ்வளோதாங்க. நம்ம சேனலில் இதை பற்றி தான் நவம்பர் மாதத்துலேருந்து போட்டுட்ருக்கோம். இந்த சப்ஜெக்டை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய மெம்பர்ஷிப்பை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.